உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பைக் பிராண்டு சீக்ரெட்டா பயங்கரமான கார்ஸுக்கு இன்ஜின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்க எல்லாரும். பொய் சொல்ல, சத்தியமா உண்மைதான் சொல்றேன். இது ஆல்பபெட் சீரிஸ் லெட்டர் ஒய் லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. 1990s யூரோப் ரேசிங்கை டாமினேட் பண்றதுக்கு ஒரு இன்ஜின் தேவைப்படுது. நேரா இந்த பிராண்டு கிட்ட போறாங்க. கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம்னு சொல்லி 4AG இன்ஜின் ஒரு இன்ஜினை டியூன் பண்ணி தராங்க. அவங்க டியூன் பண்ண இன்ஜின் அளவோ என்னவோ தெரியல, அந்த கார் ஒரு ட்ரிஃப்டிங் லெஜெண்டாவே மாறிடுச்சு. அப்புறமா லெக்ஸஸ் கூட சேர்ந்து V10ல ஒரு பயங்கரமான இன்ஜினும் ரெடி பண்றாங்க. 2000 RPMல டியூன் பண்ணல, 9000 RPM டியூன் பண்றாங்க. அதுல வந்து சத்தத்தை கேட்ட நிறைய பேர் பெஸ்ட் சவுண்டிங் கார் எவர் மேட்னு அதுக்கு ஒரு ஆசையா ஒரு பேரும் வைக்கிறாங்க. அப்புறமா டொயோட்டா கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி மான்ஸ்டர் கார் ஒன்று ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த காருக்கு 2000 GTன்னு பேர் வைக்கிறாங்க. அதுவும் அந்த கார் தான் ஜப்பானோட ஃபர்ஸ்ட் சூப்பர் கார்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க தானே? சரி, நமக்குன்னு ஒரு தனியா ஒரு கார் வேணும்னு சொல்லி ஃபார்முலா 1ல ஒரு கார் வரும்ல, அது மாதிரி ஒரு காரும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த காரோட பேரு OX9911. வெறும் 53 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க அந்த கார்ல. அந்த காரையும் சும்மா செய்ய வேணாம், பயங்கரமா செய்யணும்னு சொல்லி கார்பன் ஃபைபர்ல செய்யறாங்க. 370 கிலோமீட்டர்ஸ் டாப் ஸ்பீட். அது நிறைய பேர் கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நானே சொல்லிடுறேன். அந்த இன்ஜின் மேக்கரோட நேம் யமஹா. நம்ப முடியல, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே யமஹா தான். டெஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஆல்பபெட் சீரிஸ் முடிய போகுது. அடுத்த லெட்டர் என்ன? லெட்டர் Z. வழக்கம் போல மைண்ட் ப்ளோயிங்கா ஒரு கார் எடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணி பாருங்க லேர்ன் வித் லோக்ஸ்.